கோவை மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் 2 நாளாக நடைபெற்று வருகிறது. நேற்று தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற நிலையில் இன்றும் தாவேகாவின் 2வது பூத் கமிட்டி மாநாடானது நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தொண்டர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்து நின்ற நிலையில் சோதனைக்கு பிறகே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் பவுன்சர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இடையே தற்பொழுது கேட்டை திறந்துவிட கோரியும் தொடர்ந்து தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி உறுப்பினர்களின் 2வது கருத்தரங்கம் கோவையில் குருமபாளையத்தில் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று மாலை 3 மணிக்கு மேல் நடைபெற இருக்கிறது. இதில் கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 8000 உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இன்று மாலை 3 மணிக்கு தொடங்க உள்ள இக்கூட்டத்திற்கு காலை முதலே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நுழைவாயில் முன்பு நீண்ட வரிசையில் நின்று வருகின்றனர். நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்து கட்சியினர் ஆத்திரமடைந்து தடுப்பை திறந்துவிட கோரி கூச்சலிட்டு வருகின்றனர். இதனிடையே முழு சோதனைக்கு பின் உள்ளே அனுமதித்து கட்சியினர் பவுன்சர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் நுழைவு வாயில் பகுதியில் பரபரப்பு காணப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.